எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நான் பார்த்தீங்கன்னா வந்து சமீபமா தான் நான் ஒரு பெரிய ஒரு ஏர்னிங் ஜாப் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சொல்ல போனா வந்து earnmoney.network சொல்லிட்டு அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பல தரப்பான வரவேற்பு நீங்க கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிருந்தேன். அப்புறமா அன்னைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல நான் வந்து 2 நாளுக்குள்ளார வந்து அந்த ஏர்னிங்கோட ப்ரூஃப் நம்ம எடுத்து தனியாக கம்யூனிட்டி டேப்ல போடலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது போடுறதுக்கு வந்து ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். அதுக்கு பின்னாடி அந்த எனக்கே ஏர்னிங் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதால தான் இன்னைக்கு இந்த வீடியோல அந்த ஏர்னிங் ப்ரூஃப் கூட வந்து இதுல நான் சந்திச்ச டிஸ்அட்வான்டேஜஸ் அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட கேள்விகளோட எல்லா சந்தேகங்களும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஃபுல்ஃபில்லா உங்களுக்கு வந்து புரிய போகுது. வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஒர்க்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு பாசிட்டிவ் இருக்கோ அவ்வளோக்கு நெகட்டிவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு. அப்பதான் இது நீங்க ஃபியூச்சர் வரைக்கும் செய்யலாமா இல்ல வேற விதமா செய்ய முடியுமா இல்ல இது உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துலாம். அதனால வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஹிட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா வந்து 17ஆம் தேதி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 17 சொல்லப்போனா ஜூலை மாதம் 2018. இந்த பார்ட் 2 வீடியோ வந்து 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2018. ஏன் இந்த தேதி நான் சொல்றேன்னா புது சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த வீடியோல உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டேட் மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கி 8 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு நான் வந்து 2வது வீடியோ ரெடி பண்றதுக்கு. இந்த 8 நாள்ல பாத்தீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சரி நம்மளும் வந்து ஏர்னிங் ஜாப் செஞ்சிடலாம் ஈஸியா வந்துடும்னு சொல்லிட்டு நான் வந்து பிராக்டிக்கலா வந்து காலேஜ் எடுத்து வச்சேன். முதல் நாள் வந்து காலேஜ் எடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நெருக்கி வந்து அன்னைக்கே நான் வந்து நெருக்கி வந்து $2 நம்ம $2 to $3 வந்து ஏன் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாரமா அந்த வெப்சைட் பத்தி ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். தெளிவான அப்புறமா தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமா நான் வந்து சூப்பர் சோனிக்ல போட்டு அன்னைக்கு $3 நம்ம எடுத்தாச்சு ஏர்னிங் எடுத்தாச்சு. எடுத்த அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா டெய்லி கொஞ்சமா பாத்தீங்கன்னா வந்து ஏர்னிங் வந்துட்டு இருந்துச்சு. முதல் நாள் பாத்தீங்கன்னா $3 வந்த வேகம் கூட அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வந்து அதே $3 வந்து சூப்பர் சோனிக்ல வச்சு நான் வந்து எடுத்துட்டேன். அடுத்த 3வது நாள் போகும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த டிஜிட் வந்து ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிஜிட் ஓடுற இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆன என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா அது ஏர்னிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்லோவாக அதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃப் காட்டிடுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேபால்ல வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நெருக்கி $48 வந்துருச்சு. $2 வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. நெருக்கி இப்போ பேமெண்ட் வந்து வந்துருச்சு. பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பேபால்ல வந்துருச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து $3900 வந்து இப்போ பேங்க்ல வந்து எனக்கு போயிடும். விஜயா பேங்க் அதை விட்டுருங்க. பேமெண்ட் ப்ரூஃப் காட்டாச்சு. இந்த பேமெண்ட் வந்து டெய்லி நான் வந்து இது ரன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா வந்து வேகமா ரன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து டிஜிட் வந்து ஏறவே மாட்டேங்குது. இதே ப்ராப்ளம் தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியும் இப்பயும் எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் தான் ஆயிட்டு இருக்கு. வேகமா ஏறவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருந்துச்சு $3 எடுத்தேன். செகண்ட் நாளும் கஷ்டப்பட்டு 3 நாள். தேர்ட் நாள் பாத்தீங்கன்னா வந்து $1 தான் வந்துச்சு. என்னடா பெரிய கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் 4th நாள் பாக்குறேன் $1 வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டாலரே சுத்தமா வர மாட்டேங்குது. டாலர் வந்துச்சு அன்னைக்கு வந்து $1/2 தான் வந்துச்சு. அப்புறம் நான் வந்து பார்த்தேன் என்னன்னா அவங்க வந்து கொஞ்சமா ஏர்னிங் வந்து குறைக்கிற காரணம் என்னன்னா ஒரேடியா ஒரு ஆள் அதிகமா சம்பாதிச்சுட்டு போயிடுவானான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து நினைச்சுக்கிட்டு தான் ஏர்னிங் வந்து ரொம்ப பிடிச்சி கொடுக்குறாங்க. இது பிடிச்சி எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த நம்பர்ஸ் ஓடும் போது பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஓடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பேக்ல இருந்து சீரியல் 1 2 3 4 1 2 3 4 அந்த ஏர்னிங் வரும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுது. அப்புறமா நான் யோசிச்சேன். நான் வேற உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து ஏர்னிங் ப்ரூஃப் எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் நான் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் பவர்னு சொல்லிட்டு பெங்களூர் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் கால் சென்டர் வச்சிருக்கான். அங்க ஒரு 65 சிஸ்டம் இருக்கு. அந்த 65 சிஸ்டத்துல நெருக்கி பாத்தீங்கன்னா வந்து 30 சிஸ்டத்துல என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து கொடுத்து அவங்க வந்து கால் சென்டர்ல வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை செய்யறதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ரன் பண்ண வச்சு நான் மைனிங் பண்ணி நான் வந்து கொண்டு வந்தேன். எப்படின்னா வந்து 30 சிஸ்டத்துல ரன் பண்ணி 2 நாளுக்குள்ளார நான் வந்து படாத பாடுபட்டு தான் இந்த $50 வந்து வந்துச்சு.
இதுதான் பிராங்கான விஷயம். ஆனா இப்ப நார்மலான ஒரு சராசரியான இப்ப நீங்க வந்து இந்த ஜாபை ரன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து பல தரப்பான வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். முதல்ல போன்ல ரன் பண்றவங்களுக்கும் நான் சொல்றேன், பிசில ரன் பண்றவங்களுக்கு. பிசில ரன் பண்றவங்க வந்து இந்த ஜாபை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாது. ஏன்னா பிசில ரன் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களால வந்து எனக்கு விபரம் தெரிஞ்சு நான் 30 சிஸ்டத்தை ஓட வச்சு நான் பேமெண்ட் ப்ரூஃப் வைராகியத்தோட எடுத்துட்டு வந்து காட்டுன்னு சொல்லிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். பிசில ரன் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டெய்லி இதை நான் காலையில ஆன் பண்ண வச்சு இதை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வர்றதுக்காட்டி வந்து பவர் பில் 10 லாஸ் ஆயிடும். அது ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது தான் அதே நாள் வந்து டாப் 10 தமிழ்ல வந்து அவரோட சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து $21 ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அவரு எங்கிட்ட டெய்லி கான்டாக்ட்ல சொல்றாப்புல ரொம்ப ஏர்னிங் ரொம்ப ஸ்லோவா ஆயிட்டு இருக்கு. ஆனா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் யூடியூபரா இருக்கிறார். டெய்லி காலையில வந்து சிஸ்டம் ஆன் பண்ணாருன்னா எடிட்டிங் ஒர்க்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஓடும்போது அந்த ஒரு ஒர்க்கை டேலி பண்றதுக்கு வந்து இந்த ஜாப் வந்து செட் ஆகும். ஆனா இந்த ஜாபை வந்து பிசில வந்து இதுக்காகத்தான் ரன் பண்றேன், காலையில ஆன் பண்ணி நைட் வரைக்கும் நான் ஓட விடுவேன். நீங்க வந்து இந்த ஜாப் எடுத்து செஞ்சீங்கன்னா சத்தியமா இந்த ஜாப் வந்து நஷ்டம் தான் ஆகும். ஏன்னா சொல்றேன்னா இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து மிஞ்சி போனா $50 50 நாளைக்கு $50 தான் கிடைக்கும். ஏன்னா வந்து அப்படிதான் தெரியுது. ஏன்னா வந்து அதுக்கு மேல வேகமா கொடுக்க மாட்டாங்க. 50 நாளைக்கு $50 சொல்ல போனாலே ஒரு நாள் காலையில நைட் வரைக்கும் ஓட விட்டாதான் அது $1 வருது. அதுக்கு மேல நம்ம ஓட விட்டா கூட நம்மளோட பவர் பில் என்ன ஆச்சு, கம்ப்யூட்டரோட தேய்மானம் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். அதனால வந்து பிசிக்கு இந்த வேலை லாய்க்குப்படாது. இந்த ஒர்க்கை மட்டும் எடுத்து செஞ்சா லாய்க்குப்படாது. ஆனா இது எப்படி வந்து நம்ம வந்து வேற விதமா செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டிசைனரா இருக்கலாம், இல்ல 24 மணி நேரம் வேற ஏதோ ஒர்க் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து செய்யக்கூடிய ஆளுகளா இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். பேக்ரவுண்ட்ல போட விட்டுட்டு உங்களோட சொந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அது தானா கொஞ்சமா ஏறிட்டு அவன் எத்தனை டிஜிட் ஆட் பண்ணா கூட கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கும்போது கூடிய சீக்கிரம் உங்களால வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எப்போ வருதோ அப்ப நம்மளால வித்ட்ரா பண்ணணும். ஒரு ஜாபை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்னொரு ஜாப் பண்ணணும். எப்படின்னா மெயின் ஜாபை வந்து வச்சுக்கணும், இதை சைடு ஜாபா வச்சுக்கணும். இதை நம்ம மெயின் ஜாபா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நஷ்டமாயிடும். இதுல வேற என்ன வழி இருக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பிசில தான் வச்சு செய்யணும். இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்த நண்பர்கள் தான் பிசி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போன்ல வச்சு செய்யலாம். எப்படி நான் சொல்றேன்னா, போன் வந்து உங்களோட ரெகுலர் பேஸ்ல போன் இல்லாம ஏதாவது செகண்டரி போன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, போனே நம்ம வந்து அது யூஸ் பண்றது இல்லைங்க, நான் வந்து அந்த போனை வந்து சைட்ல எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா போன்ல சார்ஜ் போட்டுக்கிட்டு இதை ஓட விட்டீங்கன்னா போன்ல வந்து பவர் வந்து அதிகமா எடுக்காது. நம்ம பிசில எடுக்கிற கரண்ட்டுக்கு மேல போன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். போன்ல வந்து இது மைனிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ஏர்னிங் எடுக்க முடியும். போன்லன்னு சொல்ல போனாலே வந்து இது ஒரு 100 நாள் ஓடினா தான் பாத்தீங்கன்னா $50 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து ஏர்னிங் கம்மியா கொடுக்குறாங்க. நான் ஃபைனலா வந்து இந்த கம்பெனிக்கு நான் மெயில் பண்ணி கேட்டேன், எதுக்கு வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது டாலர் வேகமா கொடுத்தீங்க, அப்புறம் போக வந்து எதுக்கு டாலர் குறைச்சிங்கன்னு நான் காரணத்தை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அவங்க கம்பெனியில் வேலை செய்யும் போது நாங்க வந்து எல்லாருக்கும் நாங்க வந்து பணத்தை கொடுக்க முடியாது. இது மாதிரி நாங்க வந்து பவர் சோர்ஸ் எடுக்கும் போது நாங்க வந்து கொஞ்சம் வந்து நாங்களும் பிடிச்சுதான் கொடுப்போம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிப்ளை மெயில் மாதிரி அவங்க வந்து ஒன்னு கொடுத்தாங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு முழு திருப்தி இல்லை அந்த பதில் திருப்பி கொடுத்தது. அதனால இந்த ஜாபை பொறுத்த அளவுக்கு ஏர்னிங் கண்டிப்பா வரும். ஆனா ஏர்னிங்கை பொறுத்தளவுக்கு எப்படின்னா கழுத்தை அறுத்து தான் கொடுப்பாங்க. சும்மா சாதாரணமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணம் வரும். இது முழு மூச்சு இது ஃபுல் டைமா எடுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இது எப்படின்னா ஒரு மெயின் ஜாபை கையில் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல சும்மா ஓட விடுற மாதிரி இருந்தீங்கன்னா இது ஓட விடல. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க மெயின் ஜாப் செய்யும் போது அந்த ஜாபோட கரண்ட் வந்து அதுக்குன்னு அடிப்படும் போது இது வந்து இது கணக்கு தெரியாது. இதுக்குன்னு கம்ப்யூட்டர் ஓடும் போது என்ன ஆகுதுன்னா வந்து ஃபுல்லா கரண்ட் இதுக்கு தான் போகும். இது வந்து முழுக்க நஷ்டமாயிடும். அதனால இதை வந்து பிசில வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஆனா போன்ல ஏதாவது செகண்டரி போன் இருந்துச்சுன்னா அந்த போன்ல நீங்க போட்டு வச்சுட்டு சார்ஜ் ஒரு நாள் பூரா ஓடினா கூட உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கரண்ட் பில் போகாது. ஏன்னா வந்து நார்மலா வந்து நீங்க டெய்லி 24 போன் ஆஃப் ஆக்குறதே இல்லை. அது மாதிரி வந்து ஏதாவது செகண்டரி போன் வச்சிருந்தீங்கன்னா அந்த போன்ல வந்து நீங்க வந்து ஸ்லோ மோட்ல வச்சீங்க, ரொம்ப ஃபாஸ்டா வச்சுக்காது. நிறைய பேர் எங்கிட்ட சொன்னீங்க ஹீட் ஆகுது சொன்னீங்க, ஹீட் ஆகுதான் செய்யும், ஜிபிஓ குடிக்கிறது. அதனால வந்து ஸ்லோல வச்சுக்கிட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்ல. அது எப்போ வந்து ஃபுல்லா அது வருதோ அப்போ நீங்க வந்து $50 ஆனவன அப்புறமா நீங்க வந்து வித்ட்ரால் செஞ்சுக்கலாம். இதுதான் என்னோட வீடியோல வந்து நான் இறுதியா சொல்றது. இந்த ஜாப் வந்து நம்ம முழு மூச்சா பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே ஒரு வேலையும் இல்லாம சம்பாதிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா வந்து
இதை வந்து நம்ம முழுமையா இது வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்க கூடாது. ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்யும் போது அது பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணி விட்டு சம்பாதிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த கம்பெனிக்காரங்க வந்து பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப அதிகமான வந்து நம்மளோட சொல்லப்போனா வந்து டிஜிட்டை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனா நான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வேற இதே மாதிரி ஏதாவது பெரிய வேற ஏதாவது ஜாப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும். ஃபைனலா விஸ்டம் டெக்னிக்ல வந்து அந்த 30 கம்ப்யூட்டர் ஓட்டை வச்சு தான் நான் வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா வேற யாராலுமே செய்ய முடியாது. வேற ஏதாச்சும் கால் சென்டர் வச்சிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட சஜஷன் கேளுங்க. இது மாதிரி நான் வந்து ஒரு இது மாதிரி வச்சிருக்கேன், நான் வந்து ஆன்லைன் பேஸ் பண்றேன், என்னோட ஐடியை போட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஐடியை போட்டு தான் எல்லா கம்ப்யூட்டர் ரன் பண்ணணும், மாத்தி போடக்கூடாது. சமீப நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு விபரஞ்சு 2-3 பேர் மேல் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க, என்னோட ஐடி பிளாக் பண்ணிட்டாங்க, நான் வேற ஒரு ஐடியில நான் யூஸ் பண்ண போகும்போது ஐபி அட்ரஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஒருவேளை வேற ஒரே வீட்டில் வந்து வேற ஜிமெயில் அட்ரஸ் வச்சுட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரே இமெயில் அட்ரஸ் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் ரன் பண்ணுங்க. ஃபுல் டைமா எடுத்து செய்யாதீங்க. ஃபுல் டைமா எடுத்து செஞ்சீங்கன்னா இது நஷ்டம் கொடுக்கும். எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து புரிஞ்சுட்டு செய்யுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் சொன்னாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி, யூடியூப்ல ஃபாலோ, கூகுள்ஸ் ஃபாலோ. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சரியா ஃபார்ம். Bye.